வணக்கம், உங்கள் வானம்மா பேசுகிறேன். இன்றைக்கி துணி ரகங்களை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இப்போ துணி எடுக்கும்போது என்னென்ன மாதிரி துணி எடுக்கலாம், ஜாக்கெட் பிட்டுக அப்படிங்கிறத உங்களுக்கு விவரம் சொல்ல போகிறேன். இது வந்து ஃபுல்வாயில், ஃபுல்வாயில் இப்படி இதாக இருக்கும், மெதுவாக இருக்கும். கிளாத்தும் இப்படி இருக்கும். இது வந்து பீஸில் கிழிச்சிட்டு வர்றது. இது பார்க்குறதுக்கு நல்லா நைஸாகவும் இருக்கும். வெயில் காலத்துக்கு போடுறதுக்கும் நல்லா மெதுவாகவும் இருக்கும். இது வந்து ஃபுல்வாயில். இது வந்து ஃபுல்வாயிலே பிட்டில் வர்றது. இது வந்து விஜயலட்சுமிங்கிறது பழைய மில்லு. இது வந்து இப்போ ஃபுல்வாயிலே 2x2 கலந்தது. இது ஒரு பிட்டு. இதுலேயும் வாங்கலாம். அது குறைஞ்சி இது வாங்கலாம். இது வந்து பீஸில் கிழிச்சது. இது வந்து பிட்டாகவும் வரும். ஆனால் இதுவும் 2x2 ஃபுல்வாயிலோட சேர்ந்தது தான். இதுவும் வெயில் காலத்துக்கு போடுறதுக்கு இதுவும் வாங்குவாங்க. இது மாதிரி கேட்டாலும் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது இந்த டிசைனர் ப்ளவுஸ். இந்த டிசைனர் ப்ளவுஸுங்க வந்து இது வந்து நல்லா இது வந்து காட்டன் கலந்தது தான். இந்த டிசைன் ப்ளவுஸு நல்ல ஒரு பட்டு சாரிகளுக்கு இந்த மாதிரி இதுக்கு நீட்டாக இது போட்டுக்கலாம். இது பீஸில் கிழித்து வாங்கிக்கலாம். கலர்ஸுக்கே எல்லா கலர்ஸ்களும் இதில் கிடைக்கும். ஏன்னா துணிகள் வந்து எதை பார்த்து வாங்கணும், எப்படி வாங்கினா நல்லதுங்கிறதுக்காண்டி உங்களுக்கு ஒவ்வொரு பிட்டுகளாக எடுத்து காமிச்சு சொல்கிறேன். இது வந்து டிசைன் ப்ளவுஸ். இதுவும் பீஸில் வாங்கிக்கலாம். ஆனால் இதுக்கு லைனிங் தேவையில்லை. ரெண்டு பக்கமும் ஒன்று போல் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு லைனிங் தேவையில்லை. அதனால் இதை பார்த்து வாங்கிக்கலாம். இது வந்து ஜாஸ்மின் கிளாத். ஜாஸ்மின் கிளாத் வந்து ஆரி ஒர்க்கு போடுறவங்க ஜாஸ்மின் கிளாத்லேயே 2 வகை இருக்குது. இது கொஞ்சம் நைஸ் கிளாத்து. ஜாஸ்மின்லேயே கொஞ்சம் மெதுவாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது வந்து ஜாஸ்மின் கிளாத். இதில் 2 ரகம் இருக்குது. இது விலை கம்மியானது. இது மீட்ரு 55 ரூபா தான். இந்த ஜாஸ்மின் கிளாத் இதுவும் மெதுவாக இருக்கும் போட. ஆனால் இதுக்கு லைனிங் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் கசகசப்பு இல்லாமல் இருக்கும். இதுவும் ஜாஸ்மின் கிளாத்து தான். இது வந்து இதை விட கொஞ்சம் கிளாஸ் திக்கானது. இது கொஞ்சம் மொரடாகவும் இருக்கும், திக்காகவும் இருக்கும். இந்த ஆரி ஒர்க்கு போடுறவங்களுக்கு இந்த கிளாத்து நல்லா ஸ்ட்ராங்காக நல்லாவும் இருக்கும். இது ஒரு ஜாஸ்மின் கிளாத்து. ஏன்னா ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு உங்களுக்கு எது தேவைங்கிறத வாங்குறதுக்காண்டி தான் நான் ஒவ்வொரு கிளாத்தாக எடுத்து வச்சு காமிக்கிறேன். நம்மகிட்ட சேல்ஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இது வந்து டிஷ்ஷு கிளாத்து. இது வந்து 1 மீட்ரு தான் டிஷ்ஷு கிளாத்து. இது வந்து எல்லா சாரீஸ்க்கு கோல்டன் ப்ளவுஸு இந்த மாதிரி போடுறவங்க இந்த மாதிரி டிஷ்ஷு கிளாத்தில் இது வாங்கிக்கோங்க. இது வந்து டிஷ்ஷு கிளாத்துக்கு இதுக்கும் லைனிங் கொடுத்தா கொஞ்சம் உள்ள வேறு வெயிலுக்கும் காற்றோட்டமாக இருக்கிறப்ப இதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து டிஷ்ஷு கிளாத்து. ஷைனிங் இல்லை சாரிகளுக்கு இது போட்டுக்கலாம். இது வந்து 2x2 எல்லாமே எல்லா கிளாத்துமே நான் வச்சுருக்கேன். ஆனால் தரபால் இது வந்து 2x2 பழைய மாடல் நல்லா பார்டர் வச்சு கிளாத்து அப்படியே இருக்கும். எவ்வளோ நாளானாலும் கிளாத்து நல்லாயிருக்கும். இது 2x2 கலந்த ஃபுல்வாயில். இது பார்டர் வச்சது நல்லா நீட்டாக சிம்பிளாக போட்டுக்கலாம். இதுக்கு லைனிங்கோ எதுவும் கொடுக்க தேவையில்லை. வெயில் காலங்களுக்கு இது நல்லாவும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி டிசைன்ஸு இருக்குது. இது கலம்பரி. இது வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா கிளாத்தும் நல்லா உழைப்பும் கொடுக்கும். இது வந்து பிள்ளைகளுக்கு கவுனும் தைச்சிக்கலாம், சர்ட்டு தைக்கிறவங்களுக்கு தைச்சிக்கலாம், நம்ம ஜாக்கெட்டும் தைச்சிக்கலாம். இது பேர் கலம்பரி. இது ஒரு கிளாத்து. இது நல்லாயிருக்கும். இதையும் பாருங்கள். இந்த மாதிரி வாங்கி போடுறவங்க டிசைனர் ஃப்ளவரில் எல்லா சாரிகளுக்கும் மேட்சிங்காக போட்டுக்கிற மாதிரி இப்போ இது வந்திருக்கு. இது வாங்குறவங்க இதை பார்த்து வாங்குங்க. இதை பற்றி உங்களுக்கு தெரியும். நம்ம பூனம் சாரீஸில் கிழித்து நம்ம தைக்கிறது பூனம் சாரி. இது வந்து பாருங்கள். இது பூனம். இது முந்தியெல்லாம் லைனிங் இல்லாமல் தைப்பாங்க. ஆனால் இப்போ லைனிங் போட்டால் தான் இது நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து பூனம் சாரி நைஸாகவும் இருக்கும். ஏன்னா சேலைக்கு மேய்ச்சி வேணுங்கிறப்ப இதை தான் தைச்சி ஆகணும். ஏன்னா அதனால் இது வந்து பூனம் சாரியில் வெட்டுனது. இது வந்து பாலிஸ்டர் கிளாத்து. முதல்ல வந்தது பாலிஸ்டர் கிளாத்து. இப்போ யாரும் அதை போடுறதில்ல. இருந்தாலும் பாலிஸ்டர் கிளாத்து அந்த கிளாத்து காமிக்கிறதுக்காண்டி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதுதான் பாலிஸ்டர் கிளாத்து. டிப்டாப்பும் இப்படி தான் இருக்கும். டிப்டாப்பும் இதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து பாலிஸ்டர் கிளாத்து. இன்னொன்று உங்களுக்கு காமிச்சேன். லைனிங் வாங்கினா இப்படி காட்டன் உள்ள லைனிங் வாங்கணும். இப்படி கசக்கினா இப்படி கசங்கணும். அதுதான் காட்டன் லைனிங். அப்போ தான் நமக்கு உள்ள வேர்வைகள் இழுக்கும். அதனால் இந்த லைனிங் நான் வச்சுருக்கேன். இந்த லைனிங் காமிக்கிறேன். இந்த லைனிங் தான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி. நல்லாவும் இருக்கும்.
கிளாத்து. ஏன்னா பாலிஸ்டர் கலந்ததுன்னா இப்படி கசக்குனா கசங்காது, இது காட்டன் இருக்கனால இப்படி கசங்கும். இப்படி ஒவ்வொரு ரகமாக பார்த்து வாங்கிக்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன ஜாக்கெட் வேணும், டிசைன் ப்ளவுசர் வேணுமா, டிசைன் ப்ளவுசர்லேயுமே உள்ள குத்துற மாதிரி இருக்கிறது இருக்குது. இது வந்து 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். அதனால தான் இது குத்தாது, இதுக்கு லைனிங் தேவையில்லைங்கிறேன். இது வந்து பிட்டுலேயே, இது வந்து விஜயலட்சுமி பிட்டு, இது பழைய மில்லு, இப்போ நல்ல மெதுவாகவும் இருக்கும். அதனால இந்த பிட்டு இதுவும் இது இருக்குது. ஏன்னா பீஸில் கிழிக்கிறத விட இது ஒரு 10 ரூபா கம்மியாக இருக்கும். இது வந்து பீஸில் கிழிக்கிற கிளாத், ஃபுல் வாயில். இதுக்கும் கூடுதல் உள்ளது 150 ரூபா ஒரு பீஸ். அது கொஞ்சம் மெதுவாக இருக்கும், நைஸாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும். எல்லோரும் நார்மலாக போடுறது இதுதான் ஃபுல் வாயில். இந்த மாதிரி பாருங்கள், பார்த்து ஜாக்கெட் பிட்டு வாங்க போகிறவங்க ஃபுல் வாயில் எது, பாலிஸ்டர் எது, காட்டன் எது, அப்படி ரக வாரியாக இப்போ எடுத்து காமிச்சிக்கேன். பார்த்து பிட்டுக வாங்க போயில இப்படி பார்த்து வாங்குங்க. ஏன்னா அநேகமாக ஒரு சிலர் ஃபுல் வாயில் போடுவாங்க, ஒரு சிலர் வந்து 2 பை 2 கலந்து 2 பை 2 வாங்கிக்கலாம், அது கொஞ்சம் ரேட்டு கம்மி. பாலிஸ்டரு அது பழைய மில்லு. ஆனால் இப்போ பாலிஸ்டர் யாரும் போடுறதில்ல. இப்போ கலம்பரி நிறையா போடுறாங்க, ஃபுல் வாயில் போடுறாங்க. பாலி வாயிலுங்கிறது ரொம்ப நைஸாக இருக்கும், அது நான் வாங்கி வைக்கிறது இல்லை. பாலிஸ்டர் கலந்ததுனால பாலி வாயில் வாங்குறது. பாலி வாயில் ஒரு ரகம். இப்படி தான் ரகங்கள் இருக்குது. இதை பார்த்து ஜாக்கெட் பிட்டு வாங்க போகிறவங்க வாங்கிக்கணும். ஏன்னா தெரியும் என்ன பிட்டு எடுத்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. அதனால ஒவ்வொரு ரகமாக எடுத்து காமிச்சேன். பாருங்கள், பார்த்து வாங்குங்க. வாங்கிட்டு எந்த துணி வாங்கினா நல்ல உழைப்பு கொடுக்குங்கிறத பார்த்து வாங்குங்க. உங்களுக்கு டெய்லர் இதில் மெத்தேட் இருக்கப்படி ஒவ்வொரு ஐட்டங்களும் உங்களுக்கு சொல்லிட்டேன், எப்படி இருக்கும் துணி அப்படிங்கிறத. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் பானமாக உங்களுக்காண்டியாக ஒவ்வொரு விளக்கங்களும் ஒவ்வொரு நுட்பங்களையும் சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இன்னி துணிகளை பற்றி தெரியாமல் இருக்காங்க. ஏம்மா எதுமா ஃபுல் வாயில், எது பாலி வாயில், எது பாலிஸ்டரு அப்படின்னு. ஒவ்வொரு லைனிங்குமே நான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் வாங்கி வச்சுருக்கேன். லைனிங்குமே கிளாத் எப்படி இருக்குது பாருங்கள், லைனிங் மாதிரியாக இருக்குது, ஜாக்கெட் விட்டு மாதிரியே இருக்கும். இதுதான் நான் விற்கிறேன். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் பானமாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லரிங் ஐட்டங்களில் ஒவ்வொரு நுட்பங்களும் உங்களுக்கு லேட்டாக போட்டாலும் ஒன்று ஒன்றா எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை பார்த்து நான் போடுவேன். வணக்கம்.